அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய கல்வி உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவ மாணவிகள் கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப்புங்கிறது வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அகாடமிக் இயர் 2025-2026 அகாடமிக் இயருக்கான ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டே வருது. அது சம்மந்தமாகவும் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய மாணவ மாணவிகள் அப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா ஜெனரேஷன் கூகுள் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து APAC 2025ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து யார் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற இந்த புகழ்பெற்ற தேடுதளம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த புகழ்பெற்ற சர்ச் இன்ஜின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ங்கிறது தர்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பேர் வந்து ஜெனரேஷன் கூகுள் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்பல்சரி ஃபீமேல் பேச்சுலர் அப்ளிகன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள்ங்கிறாங்க. அதாவது பெண்கள் மட்டும்தான் எலிஜிபிள், பாய்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாணவியுமே இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இது எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவிக்கு 2500 US டாலருங்கிறது தராங்க. US டாலர் 2500ங்கிறது கிட்டத்தட்ட இந்திய நாட்டோட மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2,19,000 ரூபாய் வருதுங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 15 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் தான் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஜெனரேஷன் கூகுள் ஸ்காலர்ஷிப் 2025-2026ங்கிறது முழுக்க பெண்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட், ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது, ஸோ எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அஃபிஷியல் வெப்சைட்டுங்கிறது www.iie.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதை சம்மந்தப்பட்ட தகவல்களை தேடலாம். ரெண்டாவது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பாருங்கள் ஆகஸ்ட் 14, 2025. கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாணவ மாணவிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரண்ட் அகாடமிக் இயர் 2025 வருடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 2வது வருடம் படிக்கக்கூடிய மாணவிகளாவோ இல்லை 3வது வருடம் படிக்கக்கூடிய மாணவிகளாவோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த அகாடமிக் இயரில் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஏசியா பசிபிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா மாநிலத்தை சேர்ந்த மாணவிகளுக்கும் தர்றாங்க. பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது ரிலேட்டடான டெக்னிக்கல் ஃபீல்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. அதுபோக நல்ல அகாடமிக்கில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் உண்மையாலுமே ஃபினான்ஷியல் நீட் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோங்கிற பட்சத்தில் $2,500 கிட்டத்தட்ட இந்த டேக்ஸ் எல்லாம் போக 2,08,375 ரூபா வரைக்கும் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஷ்யூம், அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஷ்யூம் வந்து PDF ஃபார்மேட்டில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி காலேஜிலேருந்து அஃபிஷியலாக LORனு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து மினிமம் 2 பேர்த்துக்கிட்ட இருந்து நீங்கள் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனுங்கிறது வாங்கி தரணும். அது முழுக்க உங்கள் கல்லூரியிலேருந்தே வாங்கி கொடுத்துடலாம். ப்ளஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்க. இது போக உங்களோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன காலேஜில் படிக்கிறீங்க, உங்களோட காலேஜிலேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டே இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் எஸ்ஸே ரெஸ்பான்சஸ், அதாவது உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் ஒரு சின்ன எஸ்ஸேவாக எழுதி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக வந்து ஆகஸ்ட் 14 சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெனியூவபிள்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு தடவை தான் தர்றாங்க. இது சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் அப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் இயர் கண்டினியூ ஆகும், தேர்ட் இயர் கண்டினியூ ஆகும், ஃபைனல் இயர் கண்டினியூ ஆகும். அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து இது வந்து நான் ரெனியூவபிள், ஒரே ஒரு தடவை மட்டும் தான் தர்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் வந்து கூகுள் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ CS ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கிற மாணவ மாணவிகள் ஆகஸ்ட் 14 இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு 2 வகையில் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து IIE அப்படிங்கிற ஒரு வெப்சைட். IIEனா இங்கே பாருங்கள், IIE வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள்
இந்த buddyforstudy.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வெப்சைட் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் இங்கே அப்ளை நவுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற பட்சத்தில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இது அப்ளை பண்ணுறக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் நம்மளால் வந்து உறுதி கொடுக்க முடியாது. பட் முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லையும் தெளிவாக சொல்கிறது, அப்ளை பண்ணக்கூடிய முதல் ஸ்காலர்ஷிப்பே நம்மளுக்கு கிடைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 20-30 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இதையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. இதில் எந்த ஒரு ஸ்கேமும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, கிடைச்சா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் ஆகும். கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி நம்ம அடுத்த விஷயங்களை நோக்கி போயிட்டே இருப்போம். இது மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.